அதிகாரம் 3. தண்டனை தீர்ப்பும் நம்பிக்கையும். ஆண்டவரது சினத்தின் கோலால் வேதனை அனுபவித்த ஒருவன் நான். அவர் என்னை துரத்தி அடித்து ஒளியினுள் அன்று இருளினுள் நடக்கச் செய்தார். உண்மையில் அவர் என் மீது தம் கையை ஓங்குகிறார். நாள் முழுதும் மீண்டும் மீண்டும் கையை ஓங்குகிறார். என்னை வதைக்கிறார். என் சதையையும் தோலையும் அவர் சிதைத்து விட்டார். என் எலும்புகளை அவர் நொறுக்கிவிட்டார். கசப்பாலும் துயராலும் அவர் என்னை முற்றுகையிட்டு வளைத்து கொண்டார். முற்காலத்திலேயே இறந்தோர் போல இருள் சூழ்ந்த இடத்தில் என்னை அவர் இருக்கச் செய்தார். நான் தப்பிச் செல்ல இயலாதவாறு என்னை சுற்றிலும் அவர் மதில் எழுப்பினார். பழுவான தலைகளால் என்னை கட்டினார். துணை வேண்டி நான் கூக்குரல் எழுப்பிய போதும் என் மன்றாட்டை கேட்க அவர் மறுத்துவிட்டார். செதுக்கிய கற்களால் என் வழிகளில் தடைச்சுவர் எழுப்பினார். என் பாதைகளை கோணலாக்கினார். பதுங்கியிருக்கும் கரடி போன்றும் மறைந்திருக்கும் சிங்கம் போன்றும் அவர் எனக்கு ஆனார். என் வழிகளினின்று இழுத்து சென்று என்னை பீறி கிழித்தார். என்னை முற்றிலும் பாழாக்கினார். அவர் தமது வில்லை நான் ஏற்றினார். அவர் தமது அம்புக்கு என்னை இலக்கு ஆக்கினார். அவர் தமது அம்பரா துணியின் அம்புகளை என் நெஞ்சுள் பாய்ச்சினார். நாள் முழுதும் நான் என் மக்கள் அனைவரின் நகைப்புக்கு உள்ளானேன். அவர்களது வசைப்பாடலின் பொருளானேன். அவர் கசப்புணர்வால் என்னை நிரப்பினார். எட்டிக் காடியால் எனக்கு வெறுப்பூட்டினார். கற்களால் என் பற்களை நொறுக்கினார். புழுதியில் போட்டு என்னை அவர் மிதித்தார். என் உள்ளம் அமைதியை இழந்துவிட்டது. நலமென்பதையே நான் மறந்துவிட்டேன். என் வலிமை முடிவுற்றது. ஆண்டவர் மீது நான் கொண்டிருந்த நம்பிக்கையும் மறைந்து போயிற்று என்று நான் சொல்லிக் கொண்டேன். என் துயரத்தையும் அலைச்சலையும் எட்டிக் காடியையும் கசப்பையும் நினைத்தருளும். அதை நினைத்து நினைத்து என் உள்ளம் கூனி குறுகுகின்றது. இதை என் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். எனவே நான் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை. அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவரே என் பங்கு என்று என் உள்ளம் சொல்கின்றது. எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடும் உள்ளங்களுக்கும் ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். இளமையில் நுகம் சுமப்பது மனிதருக்கு நலமானது. ஆண்டவரே அதை அவர்கள் மேல் வைத்தார். எனவே தனிமையில் அமைதியாய் அவர்கள் அமரட்டும். அவர்களின் வாய் புழுதியை கவ்வட்டும். நம்பிக்கைக்கு இன்னும் இடமிருக்கலாம். தங்களை அறைபவர்களுக்கு கன்னத்தை காட்டட்டும். நிந்தைகளால் அவர்கள் நிரப்பப்படட்டும். ஏனெனில் என் தலைவர் என்றுமே மனிதரை கைவிட மாட்டார். அவர் வருந்தினாலும் தம் பேரன்பால் இரக்கங்காட்டுவார். மானிடரை அவர் மனமாற துன்புறுத்துவதுமில்லை, வருத்துவதுமில்லை. நாட்டில் சிறைப்பட்டோர் அனைவரும் காலால் மிதிக்கப்படுவதையோ, உன்னதரின் திருமுன் மனிதருக்கு நீதி மறுக்கப்படுவதையோ, வழக்கில் ஒருவர் வஞ்சிக்கப்படுவதையோ என் தலைவர் பாராமல் இருப்பாரோ? என் தலைவர் கட்டளையிடாமல் தாம் சொல்லியதை யார் நிறைவேற்றக்கூடும்? நன்மையும் தீமையும் உன்னதரின் வாயினன்றோ புறப்படுகின்றன. உயிர் வாழும் மானிடர் முறையிடுவது ஏன்? மானிடர் அடைவது தன் பாவத்தின் விளைவை அன்றோ? நம் வழிகளை ஆய்ந்தறிந்து சிந்திப்போம். ஆண்டவரிடம் திரும்புவோம். விண்ணகத்தில் உள்ள இறைவனை நோக்கி நம் இதயங்களையும் கைகளையும் உயர்த்துவோம். நாங்கள் குற்றம் புரிந்து கலகம் செய்தோம். எனவே நீர் எம்மை மன்னிக்கவில்லை. சினத்தால் நீர் உம்மை மூடிக்கொண்டு எம்மை பின்தொடர்ந்தீர். இரக்கமின்றி எம்மை கொன்றளித்தீர். எமது மன்றாட்டு உம்மை வந்தடையாதபடி மேகத்தால் உம்மை மூடிக்கொண்டீர். மக்களினங்கள் இடையே எம்மை குப்பை கூளம் ஆக்கிவிட்டீர். எங்கள் பகையோர் அனைவரும் எங்களுக்கு எதிராக வாய் திறந்தனர். திகிலும் படுகுழியும் எம்முன் உள்ளன. சிதைவும் சீரழிவும் எம்மேல் வந்தன. என் மக்களாம் மகளின் அழிவைக் கண்டு என் கண்கள் குளமாயின.
ஓய்வின்றி இடைவிடாது என் கண்கள் நீர் சொரிகின்றன. ஆண்டவர் வானினின்று கண்ணோக்கும் வரை அவை ஓய்வின்றி கண்ணீர் சொரிகின்றன. என் நகரின் புதல்வியர் அனைவரின் நிலையை என் கண்கள் காண்கின்றன. என் உள்ளமோ புலம்புகின்றது. காரணமின்றி என் பகைவராயிருப்போர் பறவையைப் போல் என்னை வேட்டையாடினர். உயிரோடு என்னை குழியில் தள்ளி என்மேல் கற்களை எறிந்தார்கள். வெள்ளம் என் தலைக்கு மேல் வந்துட்டது. நான் தொலைந்தேன் என்றேன். படுகுழியினின்று ஆண்டவரே உம் திருப்பெயரை கூவி அழைத்தேன். என் குரலை நீர் கேட்டீர். என் விம்மலுக்கும் வேண்டுதலுக்கும் உம் செவியை மூடிக்கொள்ளாதீர். உம்மை நோக்கி நான் கூவி அழைத்த நாளில் என்னை அணுகி அஞ்சாதே என்றீர். என் தலைவரே, என் பொருட்டு நீர் வாதாடினீர். என் உயிரை மீட்டருளினீர். ஆண்டவரே, எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கை கண்டீர். எனக்கு நீதி வழங்கும். அவர்களின் பழி வாங்கும் திட்டத்தையும் எனக்கெதிரான அவர்களின் சூழ்ச்சிகள் அனைத்தையும் கண்டீர். ஆண்டவரே, அவர்களின் வசைமொழிகளையும் எனக்கு எதிரான சூழ்ச்சிகள் அனைத்தை பற்றியும் கேட்டீர். என் பகைவர் நாள் முழுவதும் எனக்கெதிராக முணுமுணுக்கும் திட்டங்களை கேட்டீர். பாரும், அவர்கள் அமர்ந்தாலும் எழுந்தாலும் என்னை பற்றியே வசைபாடுகிறார்கள். ஆண்டவரே, அவர்களின் செயல்களுக்கேற்ப அவர்களுக்கு கைமாறு அளித்தருளும். நீர் அவர்களின் இதயத்தை கடினப்படுத்தும். உம் சாபம் அவர்கள் மேல் விழச் செய்யும். ஆண்டவரே, சினம் கொண்டு அவர்களை பின்தொடரும். வானத்தின் கீழ் இல்லாதவாறு அவர்களை அழித்தொழியும்.